இதோ ஒரு அதிரடி அறிவிப்பு. இந்திய டெஸ்ட் அணிக்கு புதிய தளபதி. நம் நம்பிக்கை நட்சத்திரம் சுப்மான் கில் தான் புதிய கேப்டன். ஐயோ, என்ன ஒரு அதிரடி செய்தி. துணை கேப்டனாக நம் அதிரடி நாயகன் ரிஷப் பந்த். மொத்தம் 18 வீரர்கள் கொண்ட அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இதுல சில சர்ப்ரைஸ் பெயர்கள் இருக்கின்றன, சில காணாமல் போயிருக்கின்றன. முகமது ஷமியின் பெயர் இந்த அணியில் இல்லை. ஐயோ, அவருக்கு உடல் நலக் குறைவு என்று சொல்கிறார்கள். முழுமையா தயாராவில்லை போல. 5 வேகப்பந்து வீச்சாளர்களுடன் களமிறங்குகிறது இந்திய அணி. யார் யார் தெரியுமா? நம் புள்ளிராஜன் ஜஸ்பிரித் பும்ரா, அசுரன் முகமது சிராஜ், உயரமான பிரசித் கிருஷ்ணா, இளம் புயல் ஆகாஷ்தீப், அதோடு இடது கை ஸ்விங் மன்னன் கிங் ஆர்ஷ்தீப் சிங். கவுண்டி கிரிக்கெட்டில் அவர் காட்டிய மாயாஜாலம் தான் இங்கு கை கொடுத்திருக்கிறது. இங்கிலாந்து மண்ணில் பந்து வீசிய அனுபவம் அவருக்கு இருக்கிறது. ஐயோ, ஹர்ஷித் ராணா மிஸ் ஆகிவிட்டார். பார்டர் கவாஸ்கர் டிராப்பியில் இருந்தவர் இப்போது இல்ல. சுழற்பந்து வீச்சில் 3 வீரர்கள். யார் யார் தெரியுமா? நம் மாயாஜாலக்காரன் குல்தீப் யாதவ், சகலதுரை மன்னன் ரவீந்திர ஜடேஜா மற்றும் அற்புதன் வாஷிங்டன் சுந்தர். ஆஹா, அக்ஷர் படேலுக்கு இடம் கிடைக்கவில்லை. அதிக சுழற்பந்து வீச்சாளர்களை எடுக்க முடியாது. பேட்டிங்ல யார் யார் தெரியுமா? நம் கேப்டன் சுப்மான் கில், ரிஷப் பந்த், அதிரடி மன்னன் யசஸ்வி ஜெய்ஸ்வால், அனுபவக்காரர் KL ராகுல், இளம் சூறாவளி சாய் சுதர்சன் மற்றும் அபிமன்யு ஈஸ்வரன். இந்த 2 இடது கை பேட்ஸ்மேன்களுக்கும் வாய்ப்பு கிடைத்திருக்கு. அவர்களில் ஒருவர் பிளேயிங் 11இல் விளையாடலாம். நிதிஷ்குமார் ரெட்டி, துருவ் ஜூரல் மற்றும் ஷர்துல் தாக்கூர். என்ன ஒரு அதிர்ச்சி, கருண் நாயர் கூட இந்த அணியில் இருக்கிறார். நான் அவர் பெயரை தவற விட்டுவிட்டேன். அதன் அர்த்தம் என்ன தெரியுமா? ஐயோ, சர்ஃபராஸ் கானுக்கு இடம் இல்ல. பார்டர் கவாஸ்கர் டிராப்பியில் இருந்தவர் அங்கு விளையாடவில்லை. இப்போது அணியில் கூட இல்ல. அவருக்கு சற்று அநீதி இழைக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் கருண் நாயருக்கு அவரது உள்ளூர் கிரிக்கெட் சாகசங்களுக்காக வெகுமதி கிடைத்திருக்கிறது. அபிமன்யு ஈஸ்வரன் விளையாடலாம் என்று சொன்னேன் அல்லவா? ஷர்துல் தாக்கூர் அவரது கடந்த இங்கிலாந்து சுற்றுப்பயணமும் ரஞ்சி டிராபி சாகசங்களும் தான் அவருக்கு வெகுமதியாக கிடைத்திருக்கிறது. ஆஹா, என்ன ஒரு கதை. இந்த 18 பேர் கொண்ட அணி எப்படி இருக்குது? எனக்கு நல்லா தான் தெரியுது. கேப்டன் தேர்வும் எதிர்பார்த்தது போலவே. உங்களுக்கு என்ன தோன்றுகிறது? இந்திய அணி அங்கு சென்று வெற்றி பெறுமா? 2007க்கு பிறகு இதுவரை டெஸ்ட் தொடரை வெல்லவில்லை. ரோஹித் இல்லாமல், கோலி இல்லாமல், அஸ்வின் இல்லாமல் இந்த அணி அங்கு டெஸ்ட் தொடரை வெல்லுமா? என்ன ஒரு சவால்.